ரசூலுல்லாஹ் நடந்து வந்தவங்க ஏதோ ஒரு சந்து பொந்தில் தங்கிட்டு போகலாமே, ஏன் மலைக்கு மேலே ஏறினாங்க அப்படின்றால் மக்காவை பொறுத்த மட்டும் டோட்டல் மலைப்பகுதி. இங்க பாருங்க, நீங்க எந்த சைட்ல பார்த்தாலும் லெஃப்ட் அண்ட் ரைட் எந்த சைட்ல பார்த்தாலும் டோட்டல் மலைப்பகுதி. அப்ப அந்த மலை ஊடாகத்தான் வந்தது. இந்த மலைகளை குறைஞ்சுதான். நீங்க பாருங்க, நம்ம காபா கிட்ட போகும்போது எப்படி போறோம், சேம் அல்ல, ஸ்லோப்ல இறங்குற மாதிரி தான் நம்ம இறங்குறோம் இல்லையா? அப்ப இந்த மலைகளை குறைஞ்சுதான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஒவ்வொரு இடத்துல இது பண்ணிருக்கிறாங்க. அப்ப இந்த குகையில தங்கிட்டாங்க. அப்ப மக்காவை விட்டு வெளியேறிட்டான்னு சொல்லி மக்கத்து காபிர்கள் எல்லாம் சுத்தி தேடிக்கிட்டு இருந்தாங்களா? அபூஜஹல் பார்க்கிறான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காணல. உடனே எங்க வரான், அபூபக்கர் சித்திக் அவன வீட்டுக்கு. அபூஜஹலுக்கு தெரியும் முஹம்மத் எங்க போறேன்னாலும் அபூபக்கர் வீட்டுக்கு வருவார். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூபக்கர் சித்திக் அவன வீட்டுக்கு போய்த்தான் அவங்களோட மஷூரா பண்ணிட்டா நிறைய விஷயங்களை செய்வாங்க. அபூஜஹலுடைய படை அபூஜஹலோட என்ன செய்யுது, அபூபக்கர் சித்திக் அவன வீட்டுக்கு வராங்க. வந்து பார்க்கறாங்க, யாருமே இல்லை. அஸ்மா பின்த் அபூபக்கர் சித்திக் அவனுடைய மகளார் தான் இருக்கிறா. கேட்கிறாங்க, உன்னுடைய வாப்பா எங்க தெரியா, முஹம்மது வந்ததா தெரியா? ஓங்கி ஒரு அடி அடிக்கிறான். செய்தியில வருவது அபூபக்கர் சித்திக் மகளாருடைய அந்த காது பகுதி கிழிந்து ரத்தம் சொட்டியதாக செய்தியில வருவது. அந்த இடத்தில் அபூஜஹல் ஒரு அறிவிப்பு செய்கிறான். என்ன அறிவிப்பு என்றால், யார் முஹம்மதை உயிரோடோ அல்லது கொண்டோ ஏதோ ஒரு விதத்தில், எங்களுக்கு முஹம்மது தான் தேவை, அவர் உயிரோடு இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உயிர் இல்லாமல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, யார் பிடிச்சிட்டு வாரீங்களோ அவர்களுக்கு 200 சிவப்பொட்டகைகள். ரசூலுல்லாஹ் செஞ்ச தவறு என்ன, எந்த தவறும் செய்யல. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னது இஸ்லாத்தை சொன்னதான் பிரச்சனை ஆயினது. அப்ப 40 வருஷம் எப்படி பேர்ல வாழ்ந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க?